வணக்கம். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். 24,000 கஞ்சா செடிகளுடன் தோட்டம். பெருந்தொகை கஞ்சா ஆயுதங்களுடன் 3 பேர் கைது. பள்ளி சுற்றுலா குழுவின் மீது மோதிய கார். பெண் பலி. அதிகரிக்கும் காய்ச்சல் மற்றும் ஒவ்வாமை பிரச்சினை. சுவிஸ் அருங்காட்சியகங்களில் உள்ள பென் கலை பொருட்கள் நைஜீரியாவிடம் ஒப்படைப்பு. லூசன் நகை கடையில் துப்பாக்கிச்சூடு. வர்த்தகர் காயம். சுவிட்சர்லாந்தில் தமிழர் காப்புறுதி வங்கிக் கடன் சேவை நிறுவனமான ஓம்னி சேவிங்ஸ் சொல்யூஷன் நீங்க காப்புறுதி ஆலோசனைகள், வங்கிக் கடன் சேவைகள், வரி படிவம் நிரப்புதல், பொது அலுவலக சேவைகளை மிக நேர்த்தியாகவும் விரைவாகவும் நம்பிக்கையாகவும் செய்வதற்கு காத்துட்டு இருக்கிறீர்களா? இலவசமான கலந்துரையாடலுக்கு இன்றே உடன் அழையுங்கள். ஓம்னி சேவிங்ஸ் சொல்யூஷன். தொடர்புகளுக்கு 078111584. இன்றே அழையுங்கள். குறுகிய காலத்தில் சுவிஸ் மக்கள் மனதில் நன்மதிப்பை பெற்ற ஒரே நிறுவனம் ஓம்னி சேவிங்ஸ் சொல்யூஷன். 24,000 கஞ்சா செடிகளுடன் தோட்டம். பெருந்தொகை கஞ்சா ஆயுதங்களுடன் 3 பேர் கைது. சூரிச் மாகாண காவல்துறை ஆர்காவ் மாகாணத்தின் ஸ்பிரைன்பாக் பகுதியிலிருந்து ஒரு கஞ்சா தோட்டத்தை அகற்றி பலரை கைது செய்தது. மேலும் அந்த கஞ்சா தோட்டம் தொடர்பாக சூரிச் மாகாணத்திலும் பல பறிமுதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு உள்ளரங்கத்தில் கஞ்சா பயிரிடும் செயற்பாடு குறித்து காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சூரிச் மாகாண காவல்துறையின் புலனாய்வாளர்கள் ஸ்பிரைன்பாக்கிற்கு சென்றனர். அங்கு ஒருவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறி தனது காரில் செல்வதை அவர்கள் கண்டனர். அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் அதிகாரிகள் கஞ்சா மற்றும் சுமார் 30,000 யூரோ ரொக்க பணத்திற்கான ஆதாரங்களை கண்டெடுத்தனர். 36 வயதான அந்த ஜெர்மனியர் கைது செய்யப்பட்டார். சுமார் 1 மணி நேரம் கழித்து மேலும் 2 பேர் அந்த இடத்திற்குள் நுழைவதை புலனாய்வாளர்கள் கண்டனர். 26 வயதான கோஷோவர் மற்றும் 29 வயதான அல்பேனியர் ஆகிய இந்த இருவரும் போதைப்பொருள் குற்றங்கள் மற்றும் நுழைவு விதிமுறைகளை மீறியதாக சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். சூரிச் மாகாணத்தில் உள்ள ஒரு வளாகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வின் போது மேலும் 3 வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது சூரிச் மாகாண காவல்துறை சுமார் 24,000 தடை செய்யப்பட்ட கஞ்சா செடிகளையும் சுமார் 1 டன் THC கலந்த கஞ்சா செடிகளையும் கைப்பற்றியது. கூடுதலாக காவல்துறை பல ஆயுதங்கள், வெடிமருந்துகள், ஒரு குண்டு துளைக்காத கவசம் மற்றும் சுமார் 11,000 சுவிஸ் பிராங்குகள் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தது. கைது செய்யப்பட்ட 3 நபர்களும் சூரிச் மாகாணத்தின் அரச வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஸ்பிரைன்பாக்கின் சூரிச் மாகாண காவல்துறைக்கு ஆர்காவ் மாகாண காவல்துறையும் ஆதாரங்களை சேகரிக்கும் விஷயத்தில் சூரிச் தடயவியல் நிறுவனமும் ஆதரவளித்தன. பள்ளி சுற்றுலா குழுவின் மீது மோதிய கார். பெண் பலி. வெள்ளிக்கிழமை காலை கிராஃபண்டனில் உள்ள ஜெட்ரூனில் பள்ளி சுற்றுலா சென்றிருந்த கூட்டத்தின் மீது கார் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலை 10 மணிக்கு சற்று முன்பு 87 வயதான ஓட்டுநர் ஒருவர் குடியிருப்பு தெருவில் தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்தார். அவர் ஆக்சிலேட்டர் மற்றும் பிரேக் பெடல்களை குழப்பிக் கொண்டதாக தெரிகின்றது. கார் திடீரென வேகமெடுத்து தங்கள் பாதுகாவலர்களுடன் சாலையின் அருகே இருந்த பள்ளி முகாம் குழுவின் மீது மோதியது. 47 வயதான பெண் மேலாளர் ஒருவர் படுகாயமடைந்து விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழந்தார். 13 வயதுடைய 2 சிறுமிகள் படுகாயமடைந்தனர். அவர்கள் 2 செக்கா குழுவினரால் கிராஃபண்டன் மாகாண மருத்துவமனை மற்றும் லூசன் மாகாண மருத்துவமனைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். மற்றொரு சிறுவன் லேசான காயங்களுடன் புறநோயாளியாக சிகிச்சை பெற்றார். அதிகரிக்கும் காய்ச்சல் மற்றும் ஒவ்வாமை பிரச்சினை. நீண்ட பூக்கும் பருவங்கள், அதிக வீரியம் மிக்க மகரந்தம் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவை முன்னெப்போதையும் விட அதிகமான மக்கள் காய்ச்சல் மற்றும் ஒவ்வாமையால் பாதிக்கப்படுவதற்கு காரணமாகியுள்ளதாக காலநிலை மாற்றம், காற்று மாசுபாடு மற்றும் மேம்பட்ட சுகாதாரம் ஆகியவை இதற்கான காரணங்களில் அடங்கும். சுவிட்சர்லாந்தில் 5 பேரில் ஒருவர் மகரந்த ஒவ்வாமையால் பாதிக்கப்படுகின்றார். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இது 1% குறைவாக இருந்தது.
இவ்வளவும் அதிகமான மக்கள் மகரந்தத்திற்கு ஒவ்வாமை கொண்டவர்களாக இருப்பது எப்படி? இந்த நிகழ்வை ஆராய்ந்து வருகின்றது. 3 காரணங்கள் வெளிப்படுகின்றன. காலநிலை மாற்றம் காற்றில் அதிக மகரந்தம் இருக்க வழிவகுக்கின்றது. சில புத்தாண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது முன்னதாகவே வெப்பம் அதிகரித்து வருகிறது. கடந்த குளிர்காலத்தைப் போலவே இந்த குளிர்காலமும் மிதமானதாக இருந்தால் கேஷல் போன்ற சில தாவரங்கள் ஜனவரி மாத தொடக்கத்திலேயே பூக்கத் தொடங்கும். ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் தான் கடைசி புட்கள் தங்கள் இறுதி மகரந்தத்தை வெளியிடும். இது மகரந்தம் மற்றும் மகரந்த ஒவ்வாமை ஆகிய இரண்டிற்கும் உணர்திறன் கொண்ட மக்களுக்கு 6 மாதங்கள் அல்லது அதற்கு மேலான மகரந்த பருவத்தை ஏற்படுத்துகின்றது. மகரந்தம் நீண்ட காலத்திற்கு காற்றில் இருக்கின்றது, மேலும் அவற்றின் அளவும் அதிகமாக உள்ளது. இந்த 2 கண்டுபிடிப்புகளும் ஆய்வுகளில் காட்டப்பட்டுள்ளன. CO2 தாவரங்களுக்கு உரம் போல செயற்படுகின்றன. அதன் பிறகு அவை அதிக விதைகளையும் உற்பத்தி செய்கின்றன. புதிய தாவர இனங்கள் சுவிட்சர்லாந்திற்கு இடம்பெயர்ந்து இப்போது அவற்றின் மரபணு பொருட்களை இங்கு பரப்பி வருவதால் மகரந்தத்தின் பன்முகத்தன்மையும் அதிகரித்துள்ளது. டேஜஸ் அண்ட் சைனர் பத்திரிகையின்படி விவசாயத்தில் உள்ள புதிய சாகுபடி முறைமைகளும் மகரந்தத்தின் பரவல் விரிவாக்கத்திற்கு பங்களித்துள்ளன. இது மகரந்தத்தின் உச்சக்கட்ட பருவமாகும். ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போது இரும்பு போன்ற மன உறுதி தேவை. வாகன புகை மகரந்தத்தை மேலும் தீவிரமாக்குகின்றது. பிர்ச் மர மகரந்தம் பலருக்கு வாழ்க்கையை மிகவும் கடினமாக்குகின்றது. மேலும் நகரங்களில் வசிப்பவர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். இந்த அவதானிப்புகளின் அடிப்படையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு முழு ஃபிட்ச் மரங்களை கொண்டு சோதனைகளை நடத்தியது. அதன் முடிவுகள் ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரும்பத்தகாதது என்றும் கூறுகின்றனர். சில இடங்களில் டிசம்பர் மாதங்களிலிருந்தே கேசல்ட் மரங்கள் பூத்து வருகின்றன. அவை ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். ஏஞ்சலிகா வார்முத் டிபிஏ வாகன புகைக்கு ஆளாகும் பெர்ச் மரங்கள் அதிக வீரியமுள்ள மகரந்தத்தை உருவாக்குகின்றன. இது பரபரப்பான சாலைகளுக்கு அருகில் உள்ள மரங்களில் மட்டுமல்லாமல் ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட அதே போன்ற பெர்ச் மரங்களிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பாதி மரங்கள் மாசுபடுத்தப்பட்டுள்ளது, மற்ற பாதி மரங்கள் சுத்தமான காற்றுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளன. அதீத சுகாதாரம் உங்கள் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவராக மாற்றக்கூடும். தனிப்பட்ட சுகாதாரத்திற்கான தேவைகளும் அதிகரித்துள்ளன. குறிப்பாக குழந்தைகள் தங்கள் பெற்றோரும் தாத்தா பாட்டிகளும் தங்கள் குழந்தை பருவத்தில் சந்தித்ததை விட மிக குறைவான நோய்க்கிருமிகளையே சந்திக்கின்றனர். இது மேம்பட்ட சுகாதாரம் காரணமாக மட்டுமல்ல, அவர்கள் குறைவான உடன்பிறப்புகளுடன் வாழ்வதாலும் கூட ஏற்படும். எனவே அவர்களின் நோய் எதிர்ப்பு அமைப்புகள் ஒவ்வாமை காரணிகளை எதிர்கொள்ள குறைவாகவே தயாராக உள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது. சுவிஸ் அருங்காட்சியகங்களில் உள்ள பெனின் கலைப்பொருட்கள் நைஜீரியாவிடம் ஒப்படைப்பு. ஜெனீவா மற்றும் சூரிச்சின் இனவியல் அருங்காட்சியகங்களும் சூரிச்சில் உள்ள ட்ரேட்பெக் அருங்காட்சியகமும் பெனின் ராஜ்யத்தை சேர்ந்த 28 கலைப்பொருட்களை நைஜீரியாவிடம் திருப்பித் தர உள்ளன. இந்த நிலையில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்த பொருட்கள் பிரிட்டிஷ் துருப்புக்களால் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஜெனீவாவின் இனவியல் அருங்காட்சியகம் 3 பொருட்களையும், அதன் சூரிச் சக அருங்காட்சியகம் 14 பொருட்களையும், ரேட்பெக் அருங்காட்சியகம் 11 பொருட்களையும் திருப்பித் தர உள்ளன. இந்த முடிவை ஜெனீவா நகரம், சூரிச் நகரம் மற்றும் சூரிச் பல்கலைக்கழகம் ஆகியவை எடுத்ததாக வெள்ளிக்கிழமை அறிவித்தது. நைஜீரியாவின் பிரதிநிதிகளில் சூரிச் நகர மண்டபத்தில் உரிமை மாற்றம் குறித்த உடன்பாடு கையெழுத்திடப்பட்டது. இவ்வாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அருங்காட்சியகங்களும் கடந்த கால இழப்பீட்டிற்காக தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றன. 2024ஆம் ஆண்டிலேயே பொருட்களை திருப்பித் தருமாறு லாகோஸ் கோரிக்கைகளை சமர்ப்பித்திருந்தது. சில பொருட்களை நீண்ட காலமாக கடனாக சுவிட்சர்லாந்தில் வைக்கப்பட உள்ளன. 2021இல் தொடங்கப்பட்ட பெனின் சுவிட்சர்லாந்து முன்முயற்சியின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்ட மூல ஆய்வு ஆராய்ச்சியின் விளைவாக இந்த பரிமாற்றங்கள் கிடைத்துள்ளன. இந்த பொருட்கள் 1897இல் பிரிட்டிஷ் காலனித்துவ ராணுவத்தின் தாக்குதலின் போது கொள்ளையடிக்கப்பட்ட பெனின் வெண்கல பொருட்களின் ஒரு பகுதியாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. லூசன் நகைக்கடையில் துப்பாக்கிச்சூடு, வர்த்தகர் காயம்.
லூசனில் உள்ள பேசல்ட்ராஸ் தெருவில் வெள்ளிக்கிழமை மதியம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 31 வயதுடைய ஒருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் தப்பியுள்ளார். இந்த தாக்குதல் ஒரு நகைக்கடையை இலக்காக கொண்டது என கருதப்படுகின்றது. குற்றவாளிகள் ஒரு வெள்ளை வேனில் தப்பிச் சென்றனர். அதன் பின்னர் லிட்டாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. பெரிய அளவிலான தேடுதல் வேட்டை நடந்த போதிலும் குற்றவாளிகள் இன்னும் பிடிபடாமல் உள்ளனர். அதே நேரத்தில் காவல்துறையினரும் வழக்கறிஞர்களும் விசாரணை நடத்தி சாட்சிகளில் உதவி கோருகின்றனர். நேற்று பிற்பகல் சுமார் 2:20 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. பாதிக்கப்பட்டவர் 31 வயதுடைய சுவிஸ் நாட்டவர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. படுகாயமடைந்தவர் அந்த கடையின் உரிமையாளர் என்பதை அவரது சகோதரி உறுதிப்படுத்தியுள்ளார். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.